ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சமையல் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள். இது வந்து காலையில் சாதம் செஞ்சுருக்கோம். டைம் இப்போ வந்து கரெக்டாக 8:45 டைமு 8:45. இப்போ காலையில் சாப்பாடு. அப்புறம் நான் எப்பவுமே வழக்கமாக சாப்பாடு தான் செய்வேன். மாவு வாட்டி வச்சுனா மட்டும்தான் டிஃபன் ரெடி பண்ணுவேன். டோர் சாத்துங்க, நல்லா சாத்துங்க. எப்போவுமே வந்து நான் காலையில் சாதம் தான் செய்வேன். மாவாட்டி வச்சுனா மட்டும்தான் நான் டிஃபன் செய்வேன். வாரத்தில் 2 நாள் மாவாட்டுவேன். அப்போதும் நான் டிஃபன் செய்வேன். ஒரு 2-3 நாள் சாதம் செஞ்சுக்குவேன் காலையில். அதாவது நம்ம வசதிக்கு எப்படியோ அந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன். காலையில் சாதத்தை கட்டு. அதுக்கப்புறம் சாதத்துக்கு பருப்பு குழம்பு, பருப்பு முள்ளங்கி கேரட் போட்டு பாருங்க, பருப்பு முள்ளங்கி. அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து பொரியலாக தான் செய்வேன் வரன்னு. சரி, அது சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வரன்னு சாப்பிட முடியல சாப்பாட்டில்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து களி. நான் வழக்கமாக வீடியோவில் போட்டுட்ருப்பேன். ஆனால் இன்னும் அது நான் இது பண்ணலை, யூடியூப்பில் போட்டுள்ள. இதுதான் களி. இன்னும் செஞ்சு வச்சுருக்கேன். களி எதுக்குன்னா, காலையில் டிஃபனுக்கு வீட்டுக்காருக்கு ப்ரெஷர் சுகர் இருக்கிறதுனால நாங்கள் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். அதனால் களி இன்னைக்கு. களியில் வந்து நான் சாதம் தான் போட்டு செஞ்சுருக்கேன். சாதம் போட்டு அதுக்கப்புறம் ஆரி மாவு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் களி வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் நான் போட்டு இல்லை, அது நான் போட்டு விட்றேன். அப்புறம் இந்த கப்புலாம் வந்துட்டு மதியம் லஞ்சு, வேலைக்கு, ஸ்கூலுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 2 கப்பு மட்டும் இப்போ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீ காட்டுறேன். இது வந்துட்டு தயிர். காலையில் என்னடா தயிர்னு பார்க்குறீங்களா? இது வந்து மதியத்துக்கு தான். சாதம் வந்து நைட்டு செஞ்சது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயிரை ஊற்றி அப்படியே கரைச்சி வச்சுட்டா கெடாமல் இருக்கும். அப்படியே நம்ம வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் தான் தாளிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. பழைய சாப்பாட்டில் தயிர் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு வச்சிட்டோம்னா கெடாத இருக்கும். நான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் கெடாத இருக்கும். இது நான் கொலன்னு இருக்குது. நான் தண்ணி ஊற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.